வணக்கம். சிந்திக்க சில வார்த்தைகள். சமீபத்துல நான் படிச்ச ஒரு அழகான விஷயம். ஒரே வாய்ப்பு இருமுறை வருவதில்லை. அடுத்த வாய்ப்பு நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். ஆனால் ஒரு பொழுதும் அதே வாய்ப்பாக இருக்காது. ரொம்ப அழகான விஷயம். வாய்ப்பு குறித்து நான் யோசிக்கிறேன். வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா வாய்ப்பு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எவ்வளவோ திறமைகள் இருக்கலாம், தகுதிகள் இருக்கலாம். ஆனா வாய்ப்பு என்ற ஒன்று கிடைக்காவிட்டால், நிறைய பேரு என்னிடமே சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சிருந்தா, இவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு கிடைக்குது, எனக்கு கிடைக்கல, நான் துரதிருஷ்டசாலி அப்படின்லாம் சொல்வதை கேட்டிருக்கிறேன். நமக்கே சில நேரங்கள் அப்படி தோணும். இதை ஒட்டிதான் ஒரு கவிஞன் ஒரு கவிதை எழுதியிருந்தான். ரொம்ப புகழ்பெற்ற கவிதை அது. அந்த கவிஞன் கல்லறைக்கு போறான். நிறைய பேர் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க பேரெல்லாம் எழுதி இருக்கிறது. ஒரு அடையாளமற்று ரொம்ப புகழ்பெற்றவர்கள்லாம் இல்லை. அந்த கவிஞன் பார்த்து விட்டு சொல்றான், புதைக்கப்பட்டவர்கள்ல பெரிய கவிஞர்கள் இருக்கலாம், விஞ்ஞானிகள் இருக்கலாம், தலைவர்கள் இருக்கலாம். எவ்வளவோ திறமைகள், தகுதிகள் இருந்தும் இந்த வாய்ப்பு என்ற ஒன்று கிடைக்காததால் இவங்கெல்லாம் அடையாளமற்று, முகவரியற்று புதைந்து கிடக்கிறார்களே அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு ஒரு கவிதை எழுதியிருப்பான். இந்த கவிதை படித்த போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த கவிஞன் ஒரு இடத்துல மிஸ் பண்றான், தவற விடுறான் அப்படின்னு நான் நினைத்தேன். அவர்கள் வாய்ப்பு கிடைக்க பெறாதவர்கள் அல்ல, கிடைத்த வாய்ப்பை இதுதான் வாய்ப்பு என்று உணர தவறியவர்கள் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். இதை எப்படி சொல்றேன்னா, இறைவனோ அல்லது இயற்கையோ உங்களுக்கு ஒரு தகுதியோ திறமையோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயம் வாய்ப்பை கொடுக்காம இருப்பதே இல்லை. இயற்கையோ இறைவனோ திறமைகளை வீணடிப்பதில்லை. ஆனா நம்ம எங்க தவறு இழைத்திருப்போம் என்றால், வந்த வாய்ப்பு இதுதான் எனக்கான வாய்ப்பு என்று உணர தவறி இருப்போம். அதாங்க ரொம்ப முக்கியம். நான் அப்படித்தான் யோசித்தேன். வாய்ப்பு வெற்றிக்கான அடித்தளம். வாய்ப்பை ரொம்ப விழிப்போடு கண்டுணரணும். உங்களுக்கு இதை கேட்டுட்டு இருக்கிறப்பே ஒரு யோசனை தோணலாம், ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிறோம், எப்படி வாய்ப்பை மிஸ் பண்ணுவோம், வாய்ப்பை எப்படி தவற விடுவோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம், ஒரு சிந்தனை தோன்றலாம். வாய்ப்பு தேவதைக்காக நம்ம எல்லோருமே வாசற்கதவில் காத்து கொண்டிருப்போம். ஆனா வாய்ப்பு என்ன செய்யும்னா, திடீரென பின்வாசல் வழியாக கதவை தட்டும், ஜன்னல் வழியாக வருவாள். நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம். வாய்ப்பு என்பது, வாய்ப்பு தேவதை ஒரு மாயமானை போன்றவள். நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம், எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத தருணத்தில், எதிர்பாராத உருவத்தில் வாய்ப்பு தேவதை உங்களை நெருங்குவாள். அப்போது நம்ம அதை மிஸ் பண்ணியிருப்போம். சின்ன வாய்ப்பா இருக்கலாம், ஆனால் அதுதான் உங்களை சிகரத்தைக்கு ஏற்றுவதற்கான அந்த படிக்கட்டாக இருக்கும். ஆனா இது நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம தவற விட்டு விடுவோம். இப்ப வாய்ப்பு பற்றி யோசிக்கிற போது நீங்கள் எப்போதும் விழிப்போடு இருந்து வாய்ப்பை கண்டுணர்வது. ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். வாய்ப்பை கண்டுணர்வது, வாய்ப்புக்காக நீங்கள் எப்போதும் தயாராக இருப்பது. வாய்ப்பு எப்போது வேண்டுமானாலும் வரலாம், எந்த தருணத்தில் வேண்டுமானாலும் வரலாம். ஆனா அந்த வாய்ப்புக்காக நீங்க எப்போதும் நீங்க தயாராக இருக்கணும். ஒரு ராணுவ வீரனை போல நீங்கள் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் நான் நினைப்பேன். ரெண்டு சுவாரஸ்யமான சம்பவங்கள் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வாழ்க்கையில் பின்பற்றுகிற ஒரு விஷயமும் கூட. ஒரு முறை ஒரு நேர்காணல்ல காக்கா ராதாகிருஷ்ணன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தேவர் மகன்ல ஒரு நடிச்சார். இந்த சக்கர நாற்காலியில் உட்கார்ந்துருப்பார் இல்லையா, புகழ்பெற்ற நடிகர் அவர். அவர் ஒரு முறை சிவாஜி கணேசனை பற்றி சொன்னார். ஆரம்ப காலத்துல நாடக கம்பெனியில அவங்க எல்லாம் நடிச்சிட்டு இருந்தப்ப, வேலை செஞ்சிட்டு இருந்தப்ப, அவங்களுக்கு எல்லாம் பெரிய கதாபாத்திரம்லாம் இருக்காதான். சிவாஜி கணேசனுக்கு, காக்கா ராதாகிருஷ்ணனுக்கு வாயில் காவலராக இருப்பது, மன்னருக்கு சாமரம் வீசுவது, இப்படிதான் வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சதாம். நான் கூட யோசிப்பேன்,
சிவாஜி அந்த தருணத்தில் என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பார், ஒரு உலக மகா நடிகன் எப்படி யோசிச்சிருப்பாரு, என்னடா வாய்ப்பு இது அப்படின்லாம் யோசிச்சிருப்பாரா அப்படிலாம் நான் யோசிப்பேன். ஆனா சிவாஜி என்ன பண்ணுவாருன்னா, நாடகம்லாம் முடிஞ்சு ஓய்வு நேரங்களின் போதெல்லாம் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் திரையரங்கத்துக்கு போவாராம், ஆங்கில படங்கள் போய் பார்ப்பாராம். அதை பார்த்துட்டு திரும்ப விடுதிக்கு வந்து அங்கு எப்போதும் ஒத்திகை பார்த்துக்கிட்டே இருப்பாராம். அலெக்சாண்டர் மாதிரி, நெப்போலியன் மாதிரி, ஒத்தல்லோ மாதிரி எப்போதுமே ஒத்திகை பார்த்துக்கிட்டே இருப்பாராம். இவங்க காக்கா ராதாகிருஷ்ணன் மற்ற சக நடிகர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்படி சீட்டு விளையாண்டுட்டு இருக்கிறப்ப ஏதாவது ஒரு கை குறைஞ்சா சிவாஜியை கூப்பிடுவாங்களா, அப்ப கணேசனை, கணேசா வாப்பா ஒரு கை குறையுது வாப்பா அப்படின்னு. இப்ப சிவாஜி சொல்லுவாரன், இல்ல இல்ல நான் ஒத்திகை பார்க்கணும் அப்படின்னு. அப்ப காக்கா ராதாகிருஷ்ணன் சொன்னாரு, நான் கூட சொன்னேன், கணேசா அட வாப்பா எப்ப பார்த்தாலும் ரிகர்சர் ரிகர்சர்ன்னு இருக்க, சாமரம் வீசுறதுக்கு இது போதும்யா வாயா அப்படின்னாரா. அப்போது கணேசன் சொன்ன வார்த்தை, சிவாஜி என்கிற மகத்தான நடிகன் சொன்ன வார்த்தை, காக்கா ராதாகிருஷ்ணன் சொன்னாராம், ராதாகிருஷ்ணா நான் ஏதோ இப்ப இருக்கிற சூழலுக்கு தயாராயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? இல்ல, ஒரு நாள் இந்த திரை உலகம் என் கைப்பிடிக்குள் இருக்கும், வாய்ப்புகள் கொட்டும், அப்போது அதுக்கெல்லாம் ஒத்திகை பார்ப்பதற்கான நேரம் என் கையில் இருக்காது, அதற்காக நான் தயாராகி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சிவாஜி சொன்னதாக ரொம்ப நெகிழ்ச்சியாக காக்கா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருப்பார். எனக்கு அது ரொம்ப ஆழ என் மனசுல பட்டுச்சுங்க. வாய்ப்புக்காக தயாராக இருத்தல், எப்போதும் வாய்ப்பு வரும் நமக்கு, நாம தயாராக இருத்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம் வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தணும். அதுக்குதானே இந்த மோட்டிவேஷன், இப்படிப்பட்ட கதைகள், படிப்பினைகள், அனுபவங்கள்லாம். நான் ஒரு பேச்சாளனாக இதை கடைபிடிப்பேன். எனக்கு வாய்ப்பு வருகிறதோ இல்லையோ நானாக உருவாக்கி கொள்வேன். ஒரு கம்பன் கழகம் வாய்ப்பு வரும், இலக்கிய மன்றம் வாய்ப்பு வரும், ஒரு கல்லூரிக்கு பேச போகிறோம், ஒரு தொழிற்சாலையில போய் பேச போறோம் அப்படின்னு நானாகவே நான் எல்லாமே தயார்படுத்தி எப்போதுமே ஒரு ஒரு 100 ஸ்கிரிப்ட் நான் தயாராகவே வைத்திருப்பேன். அது சிவாஜி கணேசன் அவர் சொன்ன அந்த பாணி, அந்த இன்ஸ்பிரேஷன் தான். நீங்கள் எப்போதும் தயாராக இருக்க, இல்லைன்னா விட்டுருவீங்க. வாய்ப்பு எந்த தருணத்தில் வேண்டுமானாலும் உங்களுக்கு வரும், நீங்க தயாராக இல்லை அப்படின்னா மிஸ் பண்ணிடுவீங்க. இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்றேங்க. நீங்க வாய்ப்புக்கு தயாராக இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? நான் சென்னை திரைப்பட கல்லூரியில் படித்தேன். என்னோட சீனியர், ஒரு பேரை சொல்ல விரும்பல, நான் படிச்சுட்டு இருந்தப்ப அவருடைய ஒரு குறும்படம் தேசிய விருது பெறுது. ரொம்ப காலத்திற்கு பிறகு தேசிய விருது சென்னை திரைப்பட கல்லூரி பெறுது. எல்லாரும் கொண்டாடுறாங்க, எல்லாருமே கொண்டாடுறோம். திரைப்பட கல்லூரி கொண்டாடுகிறது, தமிழ் திரையுலகம் கொண்டாடுகிறது, ஒரு பெரிய விழா எடுக்கிறோம் அவருக்காக, எல்லாரும் பாராட்டி பேசுறாங்க. அப்படியே அவர் அப்படி கனவுலகளை மிதக்க ஆரம்பிச்சிட்டார். திரைப்பட கல்லூரியை முடிச்சுட்டு அப்படி வெளியில் வருகிற போது பெரிய வாய்ப்புகள் நமக்காக கொட்ட போகுது, அப்படி எல்லாரும் வரிசையில் நிற்க போகிறார்கள் அப்படின்ற அந்த கனவு பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சார். நாங்களும் எங்க சீனியர்கிட்ட, அண்ணே நான் தானே அசிஸ்டன்ட், நான் தானே அசோசியேட், எல்லாரும் புக் பண்ணி வச்சிருந்தோம். அவர் திரைப்பட கல்லூரியை முடிச்சுட்டு வெளியில் போகிறார். அவர் நினைச்ச மாதிரி நடக்கல. தமிழ் திரையுலகம் அவரை திரும்பி பார்க்கல. ரொம்ப வெறுத்துட்டாரு, விரக்தி அடைஞ்சிட்டாரு. சில மாதங்கள் போச்சு, தொடர்ந்து எங்க ஹாஸ்டல்லே இருப்பாரு. அவருக்கு சில தவறான பழக்கங்கள் வந்துருச்சு. எங்க கல்லூரிக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற காம்பவுண்ட் சர்லயே வந்து உட்காந்துப்பாரு. ஒரு மாதிரி ஒரு டிட்டாச்சு மூடுக்கு போயிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த வாய்ப்பே வராது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரை விட ரொம்ப மோசமான பசங்கள்லாம் திரையுலகத்துல ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஒரு கட்டத்துல புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு, பாரு நான் எவ்வளவு பெரிய திறமையாளன், அவனுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்ற அந்த நிலைப்பாட்டுக்கு போயிட்டாரு. நான் நேரடி சாட்சி, அதனாலதான் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா சொல்றேன். திடீரென ஒரு நாள் எங்க கல்லூரிக்கு ஒரு தொலைபேசி அழைத்தது வந்து நடிகர் அஜித். அப்பதான் அவர் அப்படியே ரைஸ் ஆயிட்டு இருக்கிறார், அப்படி உச்சத்துல இருக்கிறார். அவரிடமிருந்து அழைப்பு. அவர் எங்கோ ஒரு சர்வதேச திரைப்பட விழாவில் இவருடைய குறும்படத்தை பார்த்திருக்கிறாரு, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இவரோடு ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறார். உடனடியே அழைக்கிறார். இவரும் பதறி போய் போறாரு. அஜித் சொன்னது,
அடுத்த மாதம் படப்பிடிப்பு, தயாரிப்பாளர் ரெடி, என்னோட கால் ஷீட், எனக்கு பிடிச்ச மாதிரி கதை சொல்லுங்கன்ற. இவர் படிச்சுட்டு இருந்தப்ப தயார் பண்ணியிருந்தாருல 2 கதை, அதை சொல்றாரு. அவருக்கு அது இம்ப்ரெஸ் ஆகல. வேற ஒரு ஜானர்ல எனக்கு ஒரு கதை சொல்லுங்க அப்படின்றார். இவரு எதுவுமே தயார்படுத்தலையே. வாய்ப்பு வரல வரல வரலன்னு விரக்தியில அவரு தான் டிட்டாச்சு மூட்ல போயிட்டாருல்ல. அப்புறம் அவசர அவசரமா வராரு, விடுதிக்கு வராரு, சக மாணவர்கள்ட்ட சொல்றாரு ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னா அவசர அவசரமா ஏதோ யோசிக்கிறாங்க. பட் அஜித் இம்ப்ரெஸ் ஆகல. அந்த வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு. தவற விட்டதுதான். அவர் இன்னைக்கு எங்க இருக்காருன்னு தெரியல. அடையாளமற்று, முகவரியற்று அவர் எங்கோ இருக்கிறார். என்னோட சீனியர். இதுவும் என் மனதில் ரொம்ப ஆழமாக பதிந்தது. எப்போது வேண்டுமானாலும் வாய்ப்பு உங்களை நெருங்கலாம். எந்த தருணத்தில் வேண்டுமானாலும் நெருங்கலாம். நீங்க அதற்கு தயாராக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், வாய்ப்பு உங்களை நெருங்குவதை விட வாய்ப்பை நீங்கள் மெல்ல 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 நெருங்க ஆரம்பிக்கணும். இதை பார்த்துட்டு இருக்கிற மாணவர்களாக இருந்தால், தேர்வு உங்களை நெருங்கக்கூடாது. தேர்வை தான் நீங்க மெல்ல 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 நெருங்க ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கா? ஒரு பெரிய திட்டம் இருக்கா? வாய்ப்பு வரலன்னா யோசிக்காதீங்க. நிச்சயம் ஒரு நாள் வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பிற்கு நீங்கள் எப்போதும் தயாராகி கொண்டே இருங்கள். அது ஒரு 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 கணத்துல அந்த வாய்ப்பு வந்துடும். நீங்க 100%, 200% தயாராக இருந்தால் வெற்றி உங்கள் காலடியில் வந்து அமரும். அதைத்தான் நான் யோசிக்கிறேன். வாய்ப்பை கண்டுணர்வது, வாய்ப்புக்காக எப்போதும் தயாராக இருப்பது, இதுதான் வெற்றிக்கான ரகசியம், வெற்றிக்கான சூட்சம். மீண்டும் நான் யோசிச்சு பார்க்கிறேன். நான் படிச்ச அந்த அழகான விஷயத்த சிந்திக்க சில வார்த்தைகள். ஒரே வாய்ப்பு இருமுறை வருவதில்லை. அடுத்த வாய்ப்பு நல்லதா இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். ஆனால் ஒரு பொழுதும் அதே வாய்ப்பாக இருக்காது. யோசித்து பாருங்க.